வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மக்கள் கமிட்டி. நாங்க ஹோஸ்ட் வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 6 அண்ட் இந்த எபிசோட்ல புதுசா ஒரு சூப்பர் ஹீரோவை மார்வல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட் இஃப் சீசன் 2க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. கஹோரி அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ பேர்லாம் கொடுக்கப்படல. கஹோரிங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான பேராகவே இருக்கு. இண்டிஜினியஸ் மக்கள், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸை பேஸ் பண்ணி இந்த சூப்பர் ஹீரோவை உருவாக்கின மாதிரியும் இந்த எபிசோடோட எண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவ் மக்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ கார்டுமே ஸ்பெஷலாக போட்டுருப்பாங்க. ஏன் பண்ணாங்க தெரியல, பட் இப்போதைக்கு ஒரு புது சூப்பர் ஹீரோ எம்சியூக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களை பத்தி காமிக்ஸ்ல பெருசா இல்லாத சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த எபிசோட்ல பார்க்கும்போது. அண்ட் உண்மையிலே சூப்பரான ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோவா கொண்டு வந்தது நல்லாவே இருக்கு. ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல, காம் பண்ணுங்க, ஃபுல் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த எபிசோட் ஆக்சுவலா நம்ம ஓடின் கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஸோ ஓடின் இப்போதைக்கு நம்ம சர்ட்டரை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ வழக்கமாவே நம்ம ஓடின் இந்த மாதிரி பலமுறை ராக்னராக்கை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு முறை நம்ம தோர் ராக்னராக் அப்போ இந்த பக்கம் நம்ம ஓடின் இந்த சர்ட்டரை டிஃபீட் பண்ணி ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்க மாதிரி தோரை மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கல. நம்ம ஓடின் ஆக்சுவலா சர்ட்டர் கிட்ட தோக்குற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை யூனிவர்ஸ் எத்தனை விதமான ரியாலிட்டிஸுக்கு போனாலும் அங்க இருக்க அஸ்கார்ட் சர்ட்டர் கையால தான் சாகும். பட் இந்த இடத்துல சர்ட்டரை தடுக்கிறதுக்காக தாங்கிட்ட இருக்க அந்த டெசராக்டை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ஓடின் ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஓடினுக்கு ஒரு கண் போயிருக்கும். அதையே நான் அழுத்தி சொல்றேன்னா காரணம், இந்த வாட் இஃப் சீசன் 2 ஒரு எபிசோட்ல நம்ம ஓடின் ரெண்டு கண்களுமே இருக்க மாதிரி பூமிக்கு வந்து சண்டை போற ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தா எடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு ஓடினும் ஒரே ஓடினான்னு தெரியல, பட் இந்த ஓடினுக்கு ஒரு கண் போயிருக்கு. அண்ட் இந்த ஓடின் ஆக்சுவலா டெசராக்டா பூமியில கொடுக்காம அஸ்கார்டுக்கே கொண்டு வந்திருக்காரு. மேபி லைக் இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை பில்ட் பண்ண ட்ரை பண்ண ஒரு ஓடினா கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த டெசராக்டை யூஸ் பண்ணி நம்ம சர்ட்டரோட அந்த மிகப்பெரிய ப்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை தடுக்க ட்ரை பண்றாரு. பட் அதுவே பேக் ஃபயர் ஆகி வெளிப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷன் கம்ப்ளீட்டா அந்த அஸ்கார்டியை அழிச்சு துவம்சம் பண்ணியிருக்கு. ஓடினுமே பாஸ்ல அங்க செத்துருப்பாரு நினைக்கிறேன். தோர் லோக்கிலாம் எங்க போனாங்க சத்தியம் ஐடியால. பட் இந்த மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல மொத்த அஸ்கார்டே அழிஞ்சிருந்தாலும் அந்த டெசராக்ட் மட்டும் அழியாம அங்கிருந்து கிளம்பி டைரக்டா பூமியில வந்து இந்த நேட்டிவ் மக்கள் இருக்க அந்த இடத்துல விழுந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பிளாக் பேந்தர் கதை தான் ஞாபகம் வந்துச்சுங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வைப்ரேனியம் மீட்ரேட் வக்காண்டால விழுந்து அங்க இருக்க பிளாக் பேந்தர் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா வளர்த்து விட்டுருக்கும். பட் இந்த இடத்துல அந்த வைப்ரேனியம் மீட்ரேட்டுக்கு பதிலாக டெசராக்ட் வந்து விழுந்திருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து விழுந்த மாதிரி தான் ஆக்சுவலா நம்ம வாட்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த டெசராக்ட் ஒரு ஏரிக்குள்ள தான் விழுந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்கள் ஏரிக்குள்ள தவறுதலா போக அந்த டெசராக்ட் இவங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனாலேயே அங்க சுத்தி இருக்க மக்களுக்குள்ள பல சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆப்வியஸா அந்த மக்கள் வந்து ட்ரைபா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மற்ற ட்ரைப் தான் இந்த ட்ரைப் ஆளுங்களை வந்து ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த டெசராக்ட் இருக்கு உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த மற்றவங்க யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபார்பிடன் லேக்காவே தான் மாத்திருக்காங்க. ஒரு பீஸ் ட்ரீட்டியுமே அவங்களுக்குள்ள போட்ட மாதிரி இந்த பக்கம் வாட்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பேக் ஸ்டோரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டலேஷன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இண்டிஜினியஸ் மக்கள் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இறந்தவங்க எல்லாருமே வானத்துல கான்ஸ்டலேஷனா நட்சத்திரங்களா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதனால அந்த வாட்சர் சொல்ற அந்த பேக் ஸ்டோரியை ஒரு நட்சத்திர ஃபார்மேட்லேயே அந்த கான்ஸ்டலேஷன் மாதிரியே காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரான டச்சுன்னு சொல்றேன். அண்ட் இந்த இடத்துல விழுந்த அந்த டெசராக்ட் வந்து ஃபுல் ஃபார்ம்ல அந்த டெசராக்ட் கியூப் சைஸ்ல தான் இருக்க மாதிரியே காமிக்கப்பட்டிருக்கு. டேமேஜே ஆகலையா? ஐ மீன் அவ்வளோ பெரிய சர்ட்டர் இவ்வளோ பெரிய ஒரு கத்தி வச்சு ஏத்துனாலும் அது டேமேஜே ஆகாத மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தானோஸ் ஒத்தக்கிலே அசால்ட்டா வந்து நசுக்கி உடச்சிட்டாருங்க. அது எப்படி சாத்தியம்? மேபி நம்ம ஊர்ல இருக்க அந்த டெசராக்டை விட இந்த யூனிவர்ஸ்ல இருக்க அந்த டெசராக்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆனது போல. ஸோ எல்லாருமே அந்த ஃபார்பிடன் லேக்கை ஆக்சஸ் பண்ணாம தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. நாட்கள் கடந்து போக நம்ம கஹோரியும் அவருடைய தம்பின்னு தான் நினைக்கிறேன் ஒயிட்டா இந்த மாதிரி நார்மலான ஒரு லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ இந்த விவசாயத்தை பார்க்கும்போது டக்குன்னு என் மைண்ட்ல இந்த மாதிரி தானோஸ் தான் வந்து நின்னாரு, இந்த ஃபார்மர் தானோஸ். பட் அது வேற இது வேற. ஆப்வியஸா இந்த இடத்துல மற்றவங்களால மறைக்கப்பட்ட அந்த லேக் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்கறதுக்காக நம்ம கஹோரி அண்ட் ஒயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்டை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கஹோரி ஈஸியாவே அந்த மேடை ஏறுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நம்ம ஒயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை சறுக்கி விழுந்துருவாரு. இதே மாதிரி அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை துரத்திட்டு வரும்போது அந்த இடத்துல ரெண்டு பேருமே அசால்ட்டா ஏறிடுவாங்க. அந்த சோல்ஜர் வைக்க விழுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடம் இவங்களுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறத தெளிவாக இந்த 2-3 ஷாட் மூலமா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கஹோரி அந்த லேக் கிட்ட போகும்போது ஆல்ரெடி அதை ஆக்சஸ் பண்ண வந்த நிறைய பேர் இறந்து கிடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சோல்ஜர்ஸ் கூட சண்டையும் போட செஞ்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமா வா அப்படின்னு சொல்லி அந்த லேக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு குட்டி குட்டை போல தான் இருக்கு. அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த வாத்துகளும் இருக்குது. ஸோ வாத்துகளுக்கு ஒன்றும் ஆகல. இதை தான் லேக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுடைய அந்த குட்டி கிராமம் வந்து ஸ்பெயின் சோல்ஜர்ஸால அடிக்கப்படுது. அந்த ஸ்பெயின் சோல்ஜர்ஸோட லீடரா இருக்க கமாண்டர் கான்சாலோ இந்த இம்மோர்டல் லேக்கை தேடி தான் வந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த லேக்ல இருக்க தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு இம்மோர்டாலிட்டியை கொடுக்கும். ஃபவுண்டைன் ஆஃப் யூத்ங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மக்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வந்த கஹோரி அண்ட் ஒயிட்டா வந்து திரும்ப இந்த சோல்ஜர்ஸ் வந்து துரத்த ஆரம்பிக்கும். அந்த லேக்கை நோக்கி ஓடின கஹோரி அண்ட்
அண்ட் வெயிட்டா ஒரு பள்ளத்தாக்கில் கீழே விழுறாங்க. கீழே வந்து எழுச்சுன்னு பார்த்தா அவங்க கண் முன்னாடி அந்த டெசராக்டால ஒளிரூட்டப்பட்ட அந்த லேக் தெரியுது. ஸோ அப்படி பார்த்தா இதுக்கு மேலே இருக்க அந்த லேக்கை முன்னாடி வந்து இண்டிஜினியஸ் மக்கள் ஃபேக்காக உருவாக்கி கீழே இருக்க உண்மையான லேக்கை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லேக்குக்குள்ளே விழுறவங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்துக்கு, மற்றவங்க வாழ முடியாத ஒரு உலகத்துக்கு மாற்றப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு இந்த இடத்த ஃபார்பினா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு இடமா மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை எப்படியோ கஹோரி அண்ட் வைட்டா கண்டுபிடிக்கிறதுமே தாண்டி இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 சோல்ஜர்ஸுமே கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல வெயிட்டா வந்து மாட்டிக்க வேற வழி இல்லாமல் கஹோரி கீழே இருக்க கல்லை தூக்கி எப்படியோ அந்த சோல்ஜரை அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது பின்னாடி வந்து இன்னொரு சோல்ஜர் நம்ம கஹோரியை கையிலேயே சுட்டு அந்த தண்ணிக்குள்ள தள்ளிவில உள்ள வந்த கஹோரி அந்த டெசராக்ட் மூலியமா அங்கிருந்து அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு மாற்றப்படுறாங்க. இந்த உலகத்துல ஆக்சுவலா இந்த இடத்துல ஆல்ரெடி விழுந்து மறைச்சு பண்ண அந்த இண்டிஜினியஸ் மக்கள் இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கஹோரியை கண்டுபிடிச்சி அவளை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுற மாதிரியும் தெரியுது. கஹோரிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் செத்துட்டேன் அப்படிங்கிற தான் அவள் யோசிச்சு வெளில வந்து பார்த்தா அது ஒரு வித்தியாசமான இந்த அவதாரில் இருக்க பண்டாரா உலகம் மாதிரி இருக்கு. வானத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் ஒரு நட்சத்திரம் லைக் கம்ப்ளீட்டாக எக்லிப்ஸில் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் வார்மீரில் பார்த்துருப்பீங்க. ஸோ வார்மீரில் இருக்க அந்த கிரகத்துக்கும் இருக்க நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எக்லிப்ஸில் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அதாவது சூரிய கிரகணத்திலேயே அந்த நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க 3வது ஒரு நட்சத்திரம் மிக பெருசாக இருந்தாலும் அது எக்லிப்ஸில் இருக்க மாதிரி தான் தெரியுது. இது என்ன இடம் எனக்கு சுத்தமாக புரியலங்க. பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கு அண்ட் மேஜிக்கலாகவும் இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகி என்னன்னா நம்ம கஹோரிக்கு அங்கே ஹெல்ப் பண்ண வந்த அக்ஸ்டஸ்டா சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு மேஜிக்கல் லேண்ட். அந்த போர்ட்டல் மூலியமா எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. இங்கே வர்றவங்க யாருக்குமே சாவுங்கிறதே கிடையாது அண்ட் எல்லாருக்குமே ஒரு விதமான மேஜிக்கும் இருக்கு. அண்ட் அந்த மேஜிக்கை வச்சு டெலிகைனடிக்கலா எல்லாத்தையுமே மூவ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சின்ன கிறிஸ்டலை மூவ் பண்ணி காமிப்பாரு. இந்த கிறிஸ்டலை தான் இவங்க சாப்பிட்டு வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டலுக்குள்ள நிறைய ஸ்பிரிட் எனர்ஜி இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கிறிஸ்டலை மாடுகளை வேட்டையாடி மாடுகளோட தோல்ல தான் எடுக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியல. பட் இந்த ஸ்பிரிட் எனர்ஜியை வச்சு லைக் நாங்க மழை மேகங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், தண்ணீரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி மீனெல்லாம் பிடிச்சி காமிப்பாங்க. பட் அதை தாண்டி இந்த ஷாட் தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அங்க வளர்ற அந்த மரங்களுக்குள்ளேயுமே இந்த ஏதோ ஸ்பிரிட் எனர்ஜி இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த ஸ்பிரிட் எனர்ஜி பர்பிள் கலர்ல இருக்குல்ல, அதே மாதிரி தான் வைப்ரேனியம் விழுந்த இடம்ங்கிறது கம்ப்ளீட்டா பர்பிள் கலர்ல மாற்றப்படும். அங்க இருக்க அந்த மரங்களுக்குள்ளேயே இந்த ஒரு எனர்ஜி போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். நேமோருக்குமே கிட்டத்தட்ட அப்படிதான் சக்தி வந்துச்சு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மேபி இங்க இருக்க அந்த தரை இல்லைன்னா மினரல்ல அதிகமான வைப்ரேனியம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேபி சொல்ல முடியாது. இங்க இருக்க ஒரு பாறாங்கல் தான் பூமியில வைப்ரேனியமா வந்து விழுந்துச்சுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கான சான்சஸும் அதிகம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் போர்ட்டல் இருக்கீங்க. அந்த ஸ்பேஸ் போர்ட்டல் மூலியமா அந்த பூமிக்கு இந்த வைப்ரேனியம் வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லலாம். சான்சஸ் இருக்கு. பாப்போம் அதை பண்றாங்களா இல்லையான்னு. கஹோரி எம்சியோட கேனானான்னு தெரியல, அதாவது மெயின் டைம் லைன்ல கேனானா இருப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த இடத்துல மற்றவங்க அந்த பவர்ஸை யூஸ் பண்றதை பார்த்து இவளும் இன்ஸ்டன்டா அந்த பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். இங்க விழுந்த மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய இந்த ஃபியூச்சரை அக்செப்ட் பண்ணி இதே ஒரு இடத்துல வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. பட் கஹோரி மட்டும் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி என் மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் சொல்லி அங்கே கிளம்ப தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். டெசராக்ட் வந்து ஸ்பேஸ் ஸ்டோனா இருக்க அந்த சமயத்தில் இது கண்டிப்பா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு கிடையாது அண்ட் பாசிபிளி ஆஃப்டர் லைஃபாகவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நிஜமாலே இந்த எம்சியூக்குள்ள இருக்க ஒரு பிளானட்டா தான் இருக்கணும். பட் அங்க மட்டும் எப்படி மேஜிக் இருக்குங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. பாசிபிளி அந்த டெசராக்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. ஆனால் அப்படி பண்ண முடியாது. சோல் ஸ்டோனுக்கு தான் அந்த ஸ்பெஷல் பவர். இது ஸ்பேஸ் ஸ்டோன் ஜஸ்ட் ஒரு போர்ட்டலை மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமே தவிர்த்து இதனால் மற்றவங்களோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணி வைக்க முடியாது. பட் சர்டன் இது வந்து ஓங்கி குத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது மேபி இந்த ஸ்பேஸ் ஸ்டோனுக்குன்னு ஒரு புது பவர் கூட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். இது என்ன இடம்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாதான் மோஸ்ட்லி இந்த பவர்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம கஹோரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளேயே பவர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அங்கே இருக்க அந்த ஸ்பிரிட் எனர்ஜியை அவள் தனக்குள்ள பவராக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இங்கே வரவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த பக்கம் எப்படியாச்சும் அங்கேருந்து கிளம்பி அந்த போர்ட்டலுக்குள்ள போகணும்னு நிறைய குச்சிகள் அடிக்க வச்சு அங்கேருந்து ஏற ட்ரை பண்ணுவான். அந்த சமயத்தில் பின்னாடி இருக்க பைப்புல உன்னால் அது முடியாது, நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், மேக்ஸிமம் 14 ஸ்டெப்ஸ் தான் ரெக்கார்டாக இருக்கு, உன்னால போக முடியாதுங்கிற மாதிரி சொல்ல அந்த சமயத்தில் தான் ஹண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹண்ட்டு எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இந்த முறை ஹண்ட்டை பார்த்தோன்னே அந்த பைபிளை செம்ம எக்ஸைட் ஆகி அங்கேருந்து கிளம்பி ஹண்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ ஹண்ட்டுனா இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கும். மிருகங்கள் உடம்புல அந்த ஸ்பிரிட் கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளருது. அந்த ஸ்பிரிட் கற்களை தான் இவங்க சாப்பிட்ற மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த வகையில் அந்த மிருகங்களை எழுப்பி அதை துரத்தி பிடிச்சி அந்த கற்களை எடுக்கணும். அது படுத்துட்டு இருக்கும்போதே எடுக்கலாமேன்னு சொல்லி செம்ம புத்திசாலியான ஒரு கேள்வியை நம்ம கஹோரி கேட்கும்போது அது பேர் ஹண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பைப்புள்ள லூசு தரமாக பேசிட்டு இருப்பான். மேபி லைக் அந்த மிருகங்கள் அதிவேகமாக ஓடும்போது தான் அந்த ஸ்பிரிட் எனர்ஜி சார்ஜ் ஆகுது என்னமோ. மற்றவங்க எல்லாருமே அந்த ஸ்பிரிட் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதிவேகமாக ஓடி சில பல கற்களை கலெக்ட் பண்ணும்போது அதை பார்த்த கஹோரி ஃபிளாஷ் மாதிரி அதிவேகத்தில் ஓடி அந்த மிருகத்துக்கு முன்னாடி நிற்கிறதுமே தாண்டி தன்னுடைய அந்த டெலிகைனடிக் பவர் வச்சு அந்த மிருகத்தையே அழகாத்துக்கே அழகா போட்டுறாங்க. ஸோ இதனால அந்த மிருகத்துக்குள்ள இருந்த பல கற்கள் வெளியில செதறது. மற்றவங்க எல்லாருமே என்கிட்ட 1 கிடைச்சிருக்கு 5 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது புதுசா வந்த கஹோரி இங்க பாடுறா எவ்வளவு கிலோ குடங்களை எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லி சீன் போடுவாங்க. நல்லா இருக்கும்.
அது சூப்பராக இருக்கும் அந்த சீக்வன்ஸ். அண்ட் அந்த அனிமேஷனும் சூப்பர் க்ளீனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அழகாகவே அதை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் லைவ் ஆக்ஷனில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இப்போதைக்கு கஹோரியை தான் இன மக்களில் ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடலும் பாடலுமா கழிக்கிறாங்க. அப்படியே நம்ம உலகத்தில் கான்சோலோ அவருடைய மொத்த வில்லேஜுமே டேக் கண்ட்ரோல் பண்ணி ஃபவுண்டைன் ஆஃப் யூத் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு மிரட்டுறது மட்டும் இல்லாமல் இவங்க உண்மையை சொல்ல போகிறதுல இவங்க எல்லாருமே செயினில் அடைங்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் இருக்க அந்த இடத்த 2 சோல்ஜர்ஸ் பார்க்கறதுமே தாண்டி நம்ம கஹோரியோட தம்பி வாஹிட்டாவே மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல அந்த கமாண்டர் அந்த லேக் கிட்ட போய் எனக்கு அந்த சக்தி கிடைச்சிருச்சு, யாருக்கெல்லாம் இம்மோர்டாலிட்டி வேணும்னா போய் அள்ளி குடிக்கடா அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கின அவங்க டக்குன்னு டெசராக்டால அப்சர்வ் பண்ணப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த லேக் கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு இடுப்பளவு தான் தண்ணி இருக்க மாதிரியே காமிக்கப்பட்டிருக்கு. இல்லை எதிராக உண்மை, ஆனால் ரெண்டுமே உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களே இடமும். மேபி அந்த லேக்கோட டைடு வந்து அப்பப்போ மாறிட்டு இருக்கும் போல. ஸோ டெசர்ட்டால உள்ள இழுக்கப்பட்டவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பி நம்ம உலகத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல நம்ம இருக்கிறது ஆபத்து, உள்ள இறங்குறதுக்கு பதிலாக இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை நம்ம வேற மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி கமாண்டர் அங்கிருந்து மற்றவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாரு. ஏன்னா அந்த மக்களுக்கு பாசிபிளி அந்த லேக் ஆஃப் யூத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கலாம்ல. அந்த உண்மையை எப்படியாச்சும் அடிச்சு வாங்கிடலாம் சொல்லி அந்த தாட்லயே அங்கிருந்து கிளம்புறாரு. உள்ள விழுந்த சோல்ஜர்ஸ் இந்த ஆப்போசிட் உலகத்துல வெளில வர்றது மட்டும் இல்லாம ஆடலும் பாடலும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த இண்டிஜினியஸ் மக்களை பார்த்து கேள்வியே கேட்காம சுடுறாங்க. மனுஷங்களாடா நீங்களா? இதை டக்குன்னு நோட் பண்ண நம்ம கஹோரி உள்ள பூந்து அந்த எல்லா புல்லட்டையுமே மேட்ரிக்ஸ் படத்துல வர நம்ம நியோ மாதிரி ஒத்த கையில் தடுக்கிறாங்க, அதுவும் லெஃப்ட் ஹேண்டில். இந்த பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் மேட்ரிக்ஸ் ஞாபகம் வந்துச்சா, உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா கிழக்காக போடுங்க. அண்ட் பட்டுன்னு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே தரையில் மரத்தோட வேர்களை வச்சு கட்டி போடுறாங்க. அதில் சில பேர் பாசிபிளி எஸ்கேப் ஆகியிருக்கலாம், அவங்களுக்கும் பாசிபிளி பவர்ஸ் கிடைக்கவும் சான்சஸ் அதிகம். ஏன்னா கஹோரிக்கு ஃபர்ஸ்ட் பவர்ஸ் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் தான் பவர் கிடைச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மற்ற சோல்ஜர்ஸ்க்குமே பவர் கிடைச்சி இந்த இடத்த பாசிபிளி நம்ம கஹோரி திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இவங்களே டேக் ஓவர் பண்ணியிருக்கவும் சான்சஸ் இருக்கு. இவங்களுக்குள்ளே ஒரு சிவில் வார் நடக்கிற மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் இன்னும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். காத்திருப்போம். கஹோரிக்கு புரிஞ்சு போச்சு இவனுங்க இதே மாதிரி தான் என்னுடைய மொத்த கிராமத்தை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க, என் கிராமத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி எப்படி அந்த புல்லட்டை தடுத்து கீழே போட்டாங்களோ அதே மாதிரி மேல இருக்க அந்த போர்ட்டல தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி கீழே கொண்டு வராங்க. இந்த இடத்துல என்னால இதை தனியா பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால உங்களுடைய உதவி தேவை. உங்ககிட்ட சக்திகள் இருக்கு, நீங்க ஆர்மி சோல்ஜர்ஸா இல்லைனாலும் கண்டிப்பா உங்க இன மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த சக்தியை ஒரு நல்லதுக்கு பயன்படுத்துங்க, உங்க மக்களை நீங்க தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்க இருக்கவங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ எங்களால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபைன் ஐ டு இட் மை செல்ஃப்ங்கிற மாதிரி கஹோரி அங்கிருந்து கிளம்பி தனியாளா மொத்த ஸ்பானிஷ் ஆர்மியுமே ஒத்தையால நின்று தடுக்க ட்ரை பண்றான். இந்த இடத்துல கஹோரியை ஆப்போசிட்ல கான்சோலோ விச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாப்ல. ஸோ இந்த இடத்துல கஹோரி மேஜிக் யூஸ் பண்ணல, அவருக்கு கிடைச்ச அந்த டெசராக்ட் பவரை தான் ஆர்குமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட கேப்டன் மார்வல் மாதிரி. கேப்டன் மார்வல் விச்சு கிடையாதுல, பட் அவளுக்கு சக்தி இருக்கும். அதே மாதிரி தான் கஹோரியும் இந்த இடத்துல அந்த டெலிகைனெட்டிக் பவர் அதை வேகமாக ஓடுறது, அதே மாதிரி ஸ்பேஸை மேனிபுலேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ற மாதிரி தெரியுது. பட் ஃபுல் பவர் செட் என்ன நமக்கு புரியல. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண அவங்க ஷிப்பை வச்சு டேரக்டா அடிச்சு இந்த கஹோரியை கத்தி முனையில கன்சோலை வந்து பிடிச்சி வைக்க அந்த இடத்துல உதவி செய்ய முடியாதுன்னு சொன்ன அத்தனை இண்டிஜினியஸ் மக்களும் இப்போதைக்கு கஹோரிக்கு ஹெல்ப் பண்ண ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. அவங்க ஓடி வந்து எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாம ஜஸ்ட் ஒவ்வொரு ஷிப்புக்குள்ளேயுமே பூந்து வந்து மொத்த ஷிப்பையுமே டேமேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தரையோட தரையா நம்ம கன்சோலோ புதைக்கப்படுறார், ஐ மீன் லிட்டரலா கொல்லப்படுறார். ஆனால் அங்கே இருக்க மற்ற எல்லா மக்களையுமே இந்த பக்கம் கஹோரி ஒத்தையால இறங்கி விடுவிக்கிறான். ஸோ இப்போதைக்கு இந்த மக்களுக்கு அவ கிட்டத்தட்ட ஒரு கடவுளாவே மாறி இருக்கான்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் கஹோரி நம்ம பழைய பாட்டுகள் பல விஷயங்களை பாடிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்திருக்க இந்த புது ஹீரோஸ் நம்மளுக்கு புது பாட்டுகளை கொடுத்துருக்காங்க, அதை பாட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல டெக்னிக்கலாக அதோட எபிசோட் முடியுது. பட் அதை தொடர்ந்து பல முறை பல வித்தியாசமான ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினியஸ் மக்களை பிடிக்கிறதுக்காகவே இந்த ஸ்பெயினோட குவீன் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. எல்லா ஷிப்ஸையுமே இந்த கஹோரி அண்ட் அவங்களுடைய அந்த ஆர்மி மெம்பர்ஸ் தடுத்து நிறுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக குவீனை பார்த்து இந்த டேரக்டாக பேசலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம கஹோரி வர மாதிரி தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம கஹோரியால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு போர்ட்டல் முதற்கொண்டு ஓப்பன் பண்ண முடியுது. ஆப்வியஸாக டேரக்டாக அந்த ஸ்பேஸ் டோன் பவர் தான், பட் அகெயின் ஃபுல் பவர்ஸ் லிஸ்ட் வந்து நமக்கு தெரியல. ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வரது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவை அமைதி. இப்படியே அமைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மக்களும் நல்லா இருப்பாங்க, எங்கள் மக்களும் நல்லா இருப்பாங்க, அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க குவீன் அமைதி ஒப்பந்தமா, எப்போதுமே நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமைகள், உங்களெல்லாம் நான் விட்டுறவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பட்டுன்னு கோவமான கஹோரி நம்ம குவீனை தூக்கி போட்டு மிதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் உட்காந்துட்டு இருந்த சேரையுமே தம்சம் பண்ணி அமைதிக்காக நான் வந்திருக்கேன், அமைதி கொடுங்க நான் கேட்கல அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அமைதியை கொடுக்குற அந்த சமயத்தில் தான் பின்னாடி இருந்த ஒரு சத்தம் 10 நிமிஷத்தில் உலக அமைதியா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச வயசுல ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்ல சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச் இறங்குறாரு. உன்னதான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ விச் மீன்ஸ் போன எபிசோட்ல வாண்டா மெர்லின் எப்படி நம்ம கேப்டன் கார்ட்டரை வந்து ரெக்ரூட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்
கஹோரியை ரெக்ரூட் பண்ண வந்திருக்காரு. மேபி லைக் நம்ம வாண்டாவும் இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஒன்றா கூட ஒர்க் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உண்மை நம்ம வாட்சருக்கு தெரியுமா, அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கஹோரியை ரெக்ரூட் பண்ண வந்திருக்காரு. எதுக்காக ரெக்ரூட் பண்ண வந்தாருன்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாகவே இந்த எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. செம்ம அமேசிங்கான சவுண்ட் ட்ராக், ரொம்ப கிளீனான அனிமேஷன் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடுன்னு சொல்லலாம். யூனிக்கான பவரோட ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோவாகவே இறக்கிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அப்படி நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காமெண்ட் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.